Hello all, my name is Gokul and welcome to 9 to 580 தமிழ். நம்ம Cybersecurity Fundamentals அப்படின்ற ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் 18 டேஸ். இந்த 18 டேஸ்க்குள்ளே நீங்கள் சைபர் செக்யூரிட்டியோட மொத்த ஃபண்டமெண்டல்ஸுமே கற்றுக்கலாம். இந்த கோர்ஸ் யாருக்கு அப்படின்னா, உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி கெரியரில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட பேஸ் கோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 18 டேஸ் கோர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே கற்றுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்த நெக்ஸ்ட் 18 டேஸ் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்க போகிறீங்க, அதாவது இன்றைக்கி டே 0, நீங்கள் நெக்ஸ்ட் 18 டேஸ் என்னெல்லாம் கற்றுக்க போகிறீங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் டு சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டினா என்ன அப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸில் கற்றுக்கலாம். சைபர் செக்யூரிட்டி மோஸ்ட்லி ரெண்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று அஃபென்சிவ் செக்யூரிட்டி, இன்னொன்று டிஃபென்சிவ் செக்யூரிட்டி. நீங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது எய்தர் அஃபென்சிவ் சூஸ் பண்ணலாம், இல்லை டிஃபென்சிவ் சூஸ் பண்ணலாம். ஸோ அஃபென்சிவ் செக்யூரிட்டி வேணும்னா நீங்கள் என்னெல்லாம் ஸ்கில்ஸ் கற்றுக்கணும் அதோட பாத், அதுக்கப்புறம் டிஃபென்சிவ் செக்யூரிட்டிக்குள்ளே போனோம்னா நீங்கள் என்னெல்லாம் ஸ்கில்ஸ் கற்றுக்கணும் அதோட பார்த்து நம்ம இந்த டே 1 அண்ட் டே 2ல் பார்க்கலாம். அதுக்கப்புறம் டே 3ல் என்னெல்லாம் கெரியர் ஆப்ஷன் சைபர் செக்யூரிட்டியில் இருக்குது, அந்த கெரியர் நீங்கள் சூஸ் பண்ணால் உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத நம்ம டே 3 பார்க்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 டேஸ்லேயே உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியோட கெரியர் பார்த்து சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாலேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம கற்றுக்க போகிறது நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ். இப்போது ஃபண்டமெண்டல்ஸ் ஏன் இந்த கோர்ஸ் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, சைபர் செக்யூரிட்டி கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட பேசிக் குவாலிட்டியே என்ன இருக்கணும்னா கியூரியாசிட்டி பிஹைண்ட் ஹவு த திங்ஸ் ஒர்க். இப்போ நீங்கள் ஒரு நெட்வொர்க் ஹேக் பண்ணணும், ஒரு பெரிய லெவலில் அந்த நெட்வொர்க்கை டிஃபெண்ட் பண்ணணும், அதுக்கு ஃபயர்வாலாக பில்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நெட்வொர்க்னால் என்ன, நெட்வொர்க் பேசிக்காக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ் பார்ட் இருக்குது. ஸோ இதில் நெட்வொர்க்கிங்னா என்ன, அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் டு லேனில் என்னென்னலாம் டாப்பாலஜிஸ் இருக்கும், நெட்வொர்க்கில் பேக்கெட்ஸ்லாம் எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்றத இந்த லேன் டே 5ல் கற்றுக்கலாம். அதுக்கப்புறமா ஓஎஸ்ஐ மாடலில் எப்படி டேட்டா ஒரு கம்ப்யூட்டரில் இன்னொரு கம்ப்யூட்டருக்கு ஓவர் த நெட்வொர்க் பாஸ் ஆகுது அப்படின்றத இந்த 7 லேயர்டு நெட்வொர்க் ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கெட்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டிங் நெட்வொர்க் அப்படின்றது ஒரு சின்ன இடத்துல மட்டும் இல்லாமல் அந்த நெட்வொர்க் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எப்படியெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த டே 8ல் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வித்தின் 8 டேஸ் சைபர் செக்யூரிட்டினா என்ன, அதுக்கப்புறம் நெட்வொர்க் ஃபண்டமெண்டல்ஸ் இது எல்லாமே கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், அதாவது ஹவு த வெப் ஒர்க்ஸ் ஆர் ஹவு த இன்டர்நெட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் டிஎன்எஸ்னால் என்ன, எஸ்டிடிபினா என்ன, அதுக்கப்புறமா முக்கியமாக ஒரு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது. ஏன்னா மோஸ்ட்லி பீப்புள் ஒரு ஹேக் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு வெப்சைட் ஹேக் பண்ணிட்டாங்க, ஒரு வெப் அப்ளிகேஷன் ஹேக் பண்ணிட்டாங்க. அது காமன்னா நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அது தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன்எஸ்னால் என்ன, எஸ்டிடிபினா என்ன, அதுக்கப்புறம் ஒரு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அது அதோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே இந்த பார்ட் 3ல் நம்ம கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் லினக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ். The most basic skill that a cyber security engineer possesses is ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாலேஜ். ஸோ உங்களுக்கு லினக்ஸும் தெரிஞ்சிருக்கணும், விண்டோஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் லினக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸில் ஒரு பேசிக் திங்ஸ் என்னெல்லாம் உங்களுக்கு லினக்ஸில் தெரியணும் அப்படின்றத ஒரு 3 பார்ட்டாக டிவைட் பண்ணி டே 12, 13 and 14ல் நான் இது சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா விண்டோஸ் ஃபண்டமெண்டல்ஸ். லினக்ஸ் எந்த அளவுக்கு காமனாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி விண்டோஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லினக்ஸோட ஃபண்டமெண்டல்ஸுமே 3 பார்ட்ஸாக நான் இந்த 5th பார்ட்டில் கவர் பண்ணியிருக்கேன். இந்த ஒவ்வொரு பார்ட்டோட எண்டிலுமே ஒரு குவிஸ் இருக்கும். அந்த குவிஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களோட நாலேஜை ஜஸ்ட் நீங்கள் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ரீசெக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு 18 டேஸ்க்குள்ளே நம்ம இது எல்லாமே கவர் பண்ணலாம். ஸோ இந்த 18 டேஸ் கோர்ஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.